கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர். அல்லேலூயா. அதான் நான் முதல்ல சொன்னேன், அவர் பாத்திரமாய் இருக்கிறபடியினாலே அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அவருக்குரிய கனம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் தேவனானால் எனக்குரிய மகிமை எங்கே? ஆடும் மாடும் தன்னுடைய எஜமானை அறிகிறது, கழுதை தன் எஜமானை அறிகிறது. கழுதைக்கு எஜமான் யார் என்று தெரியும், ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களோ என்னை அறியவில்லை. என் ஜனங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் வேண்டாம் என்று போகிறார்கள்.